என்னப்பா நீங்க புரோக்கர் கிட்ட ஏதோ சும்மா கேக்குறீங்கன்னு பார்த்தா அனுஷ்காவோட அப்பா கிட்ட வீடியோ பார்க்க சொல்லிட்டீங்க. இதுதான்டா நம்ம மரியாதை. அத்த நேத்து அப்படி பேசினவரா இவரு? என்னால நம்பவே முடியல அத்த. வேஷண்டி, எல்லாம் பகல் வேஷம். சரி விடு, வேலையை பாப்போம். ஐயோ என்னமா நடிக்கிறாரு. என்னங்க அப்பா, அந்த புரோக்கர் அட்வான்ஸ் கமிஷன் நிறைய பணம் வேணும்னு சொல்றான்ப்பா. இவ்வளவு பணத்தை எப்படிப்பா புரட்ட முடியும்? டேய், எப்படியாவது புரட்டிலாண்டா. ஐயோ அப்பா, வருமானத்துக்கு வழி இல்ல. எங்களுக்கெல்லாம் இன்னும் எந்த வேலையும் கிடைக்கல. இப்படி இருக்கும்போது எப்படிப்பா சமாளிக்க முடியும்? ஏய், தைரியத்தை நான் இன்னும் இழக்கலடா. எப்படியாவது சமாளிச்சிடலாங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. அப்பா எப்படிப்பா? நான் கவலைப்படாதேன்னு சொல்லிட்டேன்ல, பாத்துக்கலாம். இறங்குமா. அனு, நீ ரொம்ப அனிமிக்கா இருக்க, உடம்ப பாத்துக்க. என் உடம்பே அப்படிதான் டாக்டர். எனக்கு தெரியாத அனு, நான் உன்னை சின்ன குழந்தையில இருந்து பாத்துட்டு இருக்கேன். இப்ப நீ ரொம்ப இழைச்சிருக்க, வெயிட் லாஸ் ஆயிருக்கு, ஹீமோகுளோபின் டெஃபிஷியன்சி, இப்படி ஏகப்பட்ட கம்ப்ளைண்ட்ஸ். நீ நல்லா புஷ்டியா இருக்கணும் அனு, புரிஞ்சுக்க. ஓகே டாக்டர். உனக்கு விட்டமின் டேப்லெட்ஸ் எல்லாம் எழுதி தரேன், விடாம சாப்பிடு. ஓகே டாக்டர். 1 மந்த் கழிச்சு வா, பாக்குறேன் நீ எப்படி இருக்கேன்னு. சரி, நீ கொஞ்சம் வெளியே வெயிட் பண்ணு, நான் இவங்க கிட்ட பேசணும். டாக்டர், எதுவா இருந்தாலும் என்கிட்டயே சொல்லுங்க. அதுக்கப்புறம் டாக்டர் இதை சாப்பிட சொல்லல, அதை சாப்பிட சொன்னாங்க, இப்படி நிக்க சொல்லல, அப்படி உட்கார சொல்லலன்னு என்ன போட்டு டார்ச்சர் பண்ணிடுவாங்க. சோ என்கிட்டயே சொல்லுங்க. அனு, நான் இவங்க கிட்ட சில விஷயங்கள் பேசணும், நீ வெளியேறு ப்ளீஸ். ஓகே டாக்டர். இந்தாங்க 1 மந்த்துக்கு டேப்லெட்ஸ் எழுதியிருக்கேன், இதை கரெக்டா ஃபாலோ பண்ண சொல்லுங்க. அவளை கொஞ்சம் பத்திரமா பாத்துக்கங்க. ஷீ இஸ் நாட் குட் அட் ஆல். டாக்டர், அனு எதுவும் உண்டாயிருக்காளா? நல்ல வேலை, அப்படி எதுவும் ஆகல. என்ன டாக்டர் இப்படி சொல்றீங்க? உண்டாகாத போய் நல்ல விஷயம் சொல்றீங்க. ஒரு டாக்டர் நான் அப்படிதான் சொல்ல முடியும். அன்னைக்கு ஹாஸ்பிட்டலுக்கு அனு வந்தப்பவே என்னால சொல்லிருக்க முடியும். பட் இத அவகிட்ட என்னால சொல்ல முடியல. அதனாலதான் நான் இப்ப உங்ககிட்ட சொல்றேன். என்ன விஷயம் டாக்டர்? இப்போதைக்கு அனு கன்சீவ் ஆகாம இருக்கிறது தான் நல்லது. அவளோட கர்ப்பப்பை கருவை சுமக்கிற அளவுக்கு நல்ல நிலைமையில இல்ல, ரொம்ப புண்ணா இருக்குங்க. அது பழைய நிலைமைக்கு திரும்ப எப்படியும் ஒரு 1 இயராவது ஆகும். இந்த 1 வருஷ காலத்துக்கு அவ தாம்பத்திய உறவை வச்சுக்க கூடாது. இங்கேயாடா? ஆமாப்பா, இங்கதான். என்னங்க சார்? என்ன வேணும்? இங்க வீடு வாடகைக்குன்னு போட்டிருக்கு. ஹவுஸ் ஓனர் இருக்காரா? வீடு வேணும். நான் தான் ஹவுஸ் ஓனரு. ஐயா, வாடகைக்கு வீடு தேடி வந்தோம், போர்ட பார்த்தோம். வீட்டை பார்க்கலாங்களா? வீடு யாருக்கு? எங்களுக்கு தான் ஐயா. ஃபேமிலிக்கு தாங்க கொடுப்போம். நாங்களும் ஃபேமிலிக்காக தான் கேக்குறோம். எத்தனை பேருங்க? பெரியவங்க 8 பேரு, கை குழந்தை 2, மொத்தம் ஒரு 10 பேர் தாங்க. என்னது 10 பேரா? ஆமாங்க, 10 பேர் தாங்க. ஒரு குடும்பம்னா 4 பேர் இருப்பாங்க. நீங்க 10 பேர் இருப்போம்னு சொல்றீங்க. இவ்வளவு பேருக்கு வீடு தாங்காதுங்க. நீங்க கிளம்புங்க. ஐயா சார், அவ்வளவுதான்டா சென்னையில கூட்டு குடும்பத்துக்கு மரியாதை. வா, வேற எங்காவது தேடி பாப்போம். வா. எங்கேயுமே கிடைக்க மாட்டேங்குதுப்பா. தங்கவேலு, வீடு நல்ல பெரிய சைஸா இருக்குடா, நம்ம குடும்பத்துக்கு சரியா இருக்குடா. அப்பா, பெரிய வீடா இருக்குப்பா, வாடகை அதிகமா கேட்க போறாங்க. நம்ம பொள்ளாச்சிலேயே 1000-2000 ரூபாய்க்கு இவ்வளவு பெரிய வீடு கிடைக்குது. என்ன மிஞ்சி போனா 3000 ரூபாய்ன்னு சொல்ல போறாங்க, அவ்வளவுதானா? அப்படியே சொல்றீங்க? சரி கேளுங்கப்பா. ஐயா, ஐயா. சொல்லுங்க சார். வீடு வாடகை கூடுறது தானுங்களா? ஆமா சார், வாடகைக்கு தான். என்ன வாடகைங்க? 30,000 ரூபாய் சார். 30,000? ஆமா சார். நான் ஏதோ ஒரு 3000 தான் இருக்குன்னு நினைச்சேன். நீங்க எந்த ஊரு? பொள்ளாச்சிங்க. பொள்ளாச்சியில போய் பாருங்க, 3000 வீடு கிடைக்கும். வந்துட்டானுங்க. சரி வாங்க போலாம். சிட்டி. வாங்க வேற வீடு தேடுவோம்.
என்ன 2 பேரும் அமைதியாவே வரீங்க? ம்? ஒண்ணும் இல்லம்மா. ஏன் போய் சொல்ற? அது நீ சொன்னதுதான். உன்னை எப்படி கவனிச்சுக்கணும், உனக்கு என்னென்ன கொடுக்கணும்னு ஒரு லிஸ்டே போட்டு கொடுத்துருக்காங்க. அதுதான் என்கிட்ட சொல்லுங்கன்னு சொன்னதுக்கு இல்ல இது வேற விஷயம் சொன்னாங்க. அதான் சொன்னாங்க. அது உனக்கு ஒரு ஆரோக்கியமான சூழ்நிலையை உருவாக்கி தரணுமா, முடிஞ்சா எங்கேயாவது வெளியூர் கூட அனுப்பி வைங்கன்னு சொல்றாங்க. ஏன் இங்க இருக்கிற சூழ்நிலைக்கு என்ன? அது இங்க எது நடந்தாலும் அதை உன் மனசுல போட்டு குழப்பிக்கிறியான். எப்ப பார்த்தாலும் அதே நினைச்சிட்டு இருக்கியான். அதனால எந்த சொந்த பந்தமும் இல்லாத வெளியூருக்கு அனுப்பி வச்சா உனக்கு ஆரோக்கியமான குழந்தை பிறக்குமா, அதான் சொல்றாங்க, வேற ஒண்ணும் இல்ல. அந்த டாக்டரே போயிட்டு வர சொல்லுங்க, ஏதாவது பெனாத்திக்கிட்டு. இங்க இருந்தா என்னவா? என்னங்கய்யா இந்த பக்கம்? என்னங்கய்யா என்ன ஞாபகம் இல்லையா? அன்னைக்கு நான் வீட்டுக்கு வந்தேன், வீட்டு புரோக்கரு. ஞாபகம் வந்துச்சு. அன்னைக்கு வீட்டுக்கு வந்தீங்களே, வீட்டு புரோக்கரு. ஆமா, அன்னைக்கு ஒரு வீடு இருக்குன்னு சொன்னீங்களே, அது இருக்கா? இருக்குது. ஏன் கேக்குறீங்க? அது எங்களுக்கு வேணும். அந்த வீட்டுக்கு 20,000 வாடகை, 2 லட்ச ரூபா அட்வான்ஸ், எனக்கு 1 மாசம் வாடகை கமிஷன் தரணும். சரி, முதல்ல வீட்டை பார்க்கலாங்களா? சரி, வீட்டை பார்க்கலாம், வாங்க போலாம். ஆமா, எதுல வந்தீங்க? நடந்துதாங்க. அப்படியா? அங்க ஒரு ஆட்டோ நிக்குதுல, அதை எடுத்துக்கிட்டே நான் ஃபாலோ பண்ணுறேன். சரி. ஆட்டோ இங்க வாங்க. வாப்பா, சரிப்பா, வாங்க போலாம். ஐயோ 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 ஐயோ! ஏய் கண்ணம்மா, கண்ணம்மா, எங்க போனடி? இங்க வந்து என்னம்மா? பாரு இந்த அநியாயத்தை. ஐயோ ஐயோ! என்னம்மா இதெல்லாம் இப்படி எல்லாத்தையும் அடிச்சு இப்படி கிடக்கு? கொட்டி வச்சிருக்குதுங்களே, என்ன பண்றது? வச்சிருக்குதுங்களே. பெரியவங்க எல்லாம் தின்னுதான் தீக்குறாங்கன்னு பார்த்தா இதுங்க கொட்டி அழிக்குதுங்களே. இது என்ன பொது சொத்தா? பெரியவங்களும் சின்னவங்களும் இப்படி போட்டி போட்டு அழிக்கிறதுக்கு இதுங்கெல்லாம் பிள்ளைங்களா இல்ல பேய்களான்னு தெரியலையே. எங்க போன நீ கண்ணம்மா? வீட்டை கிளீன் பண்ணிக்கிட்டு இருந்தேன். இப்படி பண்ணி வச்சிருக்குதுங்களே. என்னம்மா இது? இப்படி இருக்கிற பொருள் எல்லாம் அழிக்கிறதுக்கு இது என்ன சத்திரமா சாவடியா? அதானே ஒண்ணு இல்லாதவளுக்கெல்லாம் புள்ள பிறந்திருக்கு. எல்லாம் இருக்கிற என் பொண்ணுக்கு ஒண்ணுமே இல்ல. என்னமா பண்றது? இதுங்க என்ன பிள்ளைங்களா இல்ல பேய்களான்னு தெரியல. எல்லாத்தையும் நாசம் பண்ணிட்டு எப்படி உட்கார்ந்து இருக்குதுங்க பாரு. ரெண்டுத்தையும் துரத்து விடு. ஏய் வா, எழுந்துரு போ. டேய் அமர், என்னடா பண்ணிட்டு இருக்க? வா இங்க. என்னவா நீங்க இங்க எதுக்கு குழந்தைகளை இப்படி திட்டிட்டு இருக்கீங்க? இல்லம்மா, சும்மா பொருள் எல்லாம் நாசம் பண்ணிட்டாங்க, அதான் அதுக்காக இப்படிதான் அதட்டுவீங்களா? அக்கா, என்னக்கா மன்னிச்சிருங்கம்மா, தெரியாம இங்க வந்துட்டாங்க. சரி வாக்கா. போ லட்சுமி, எதுவும் பேசாத. வாங்க. டேய், ஒண்ணுதான் அடிக்கணும். எதுக்கு நீங்க வந்த? இது நம்ம வீடா? குழந்தையை திட்டாதீங்க அக்கா. எல்லாத்தையும் பேச்சு வாங்க அக்கா, வேண்டாம். சொல்றதை கேளுங்க. என்னக்கா நீங்க சொல்லிட்டே இருக்க? கஷ்டமா இருக்கு தெரியுமா? இவளுங்க வேணும்னே தான் குழந்தைங்களை ஃப்ரிட்ஜ் கிட்ட விட்டு உங்களால என்ன முடியுமோ எடுத்து தின்னுங்கடான்னு சொல்லிட்டு தான் போயிருப்பாளுங்க. ஆமாமா, பெரும் தீனி பண்டாரங்களா இருக்குதுங்க. ஆமா ஆமா, சோறு கண்ட இடமே சொர்க்கம்னு இதுங்க இங்கேயே உட்கார்ந்துருச்சுங்க. உன் கூட சேர்ந்து நானும் இதுங்களுக்கு வடிச்சு கொட்டுற ஒரு வேலைக்காரியா ஆயிட்டேன். ஏமா, எவ்வளவுதான் குத்தி கட்டி பேசினாலும் கேவலப்படுத்தினாலும் வீட்டை விட்டு வெளியில போகணுங்கிற எண்ணம் மட்டும் உங்க சம்பந்தி வீட்டுக்காரங்களுக்கு வரவே மாட்டேங்குதே. என்ன பண்றது? இதுங்க இவ்ளோ வெக்கம் கெட்ட குடும்பமா இருக்கும்னு நான் நினைச்சு கூட பாக்கல கண்ணம்மா. என்னமோ நாட்டாம மானம் கௌரவம்னு சொன்னாங்களேன்னு நம்பி ஏமாந்துட்டோம். சரியா சொன்னீங்கம்மா. இதுங்க பிச்சைக்கார குடும்பம்னு இப்பதானே தெரியுது. காரை வித்து அந்த காசுல வீட்டுக்கு அட்வான்ஸ் கொடுத்துட்டா எல்லாமே முடிஞ்சு போச்சா? என் பொண்ணு மாப்பிள்ளையை சம்பாதிக்கிறத வச்சு நீங்க காலத்தை ஓட்டலான்னு நினைச்சீங்க.